பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசிர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் என்று சொல்லும் போது அது வேதத்திலே மிகவும் சிறப்பான இடத்திலே இருக்கிறது. அருமையானவர்களே, ஆபிரகாம் ஒரு தகப்பனாயிருந்தான். அவனுக்கு ஈசாக்கு என்கிற மகன் இருந்தான். மகனை பெற்றால் ஈசாக்கை போல பெற வேண்டும். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு மகன். இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கிற அநேக அப்பாக்களுடைய பிள்ளைகள் அப்படி கீழ்ப்படிவதில்லை. படிக்கிறதுனாலே தேவ ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவம் ஈசாக்கு மேலும் அவனுடைய சந்ததிகள் மேலும் வல்லமையாய் செயல்படுகிறது. ஆசீர்வாதம் 100 மடங்கு பெற்று ஈசாக்கு செழிப்பாய் இருக்கிறது. அருமையானவர்களே, அங்கே தேவனுடைய மகத்துவம் வெளிப்படுகிறது. அடுத்ததாக ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பெறுகிறார். அருமையான 2 ஆண் பிள்ளைகள். ஒருவன் ஏசா, ஒருவன் யாக்கோபு. பாருங்கள், யாக்கோபும் ஏசாவும் ஒரு பயங்கரமான எதிரியாய் ஆவதற்கு காரணம் அவனுடைய தாய். அவனுடைய தாயினாலதான் யாக்கோபு கெட்டு போனான். யாக்கோபு ஏற்கனவே எத்தன். ஆனால் பாருங்க, அவனுடைய தாயினுடைய சூழ்ச்சியினால் அவன் கெட்டு போகிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்யறான்? நடித்து பெற்றுக் கொள்ளுகிறான். தன்னுடைய அண்ணனை போலவே அவன் என்ன பண்ணுகிறான்? உருவத்தை மாற்றி அவன் அப்படியாய் பெற்றுக் கொள்ளுகிறான். அதனாலே கர்த்தருடைய ஒரு பெரிய ஆசீர்வாத குறைவு அங்கே வந்து 25 ஆண்டுகள் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்காமல் அவன் அடிமையாய் இருக்கிறான். மாத்திரமல்ல, அவன் ஒருத்தனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஒருத்தனுடைய அடங்காத தன்மையினாலே பாருங்கள், அந்த குடும்பமே சீர்கெட்டு போகிறது. குடும்பம் பிரிந்து போகிறது. தன்னுடைய சகோதரன் ஏசா வேறொரு இனத்திலே பெண்ணை கட்டி அவன் தாய் தகப்பனை கைவிட்டு விட்டான். அடுத்ததாக பாருங்கள், யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிலே போயிருந்து பாருங்கள் 25 ஆண்டுகள் அங்கே அடிமையாய் இருக்கிறான். அதிலே ஒரு பெண்ணுக்காக 14 ஆண்டுகள் அடிமையாக வாழ்கிறான். இப்படியாய் அவனும் தகப்பனையும் தாயையும் விட்டு விட்டான். இப்படியாக பிரிந்து போய் அந்த குடும்பம் சீர்கெட்டது. அடுத்ததாக பார்ப்போமானால், யாக்கோபினுடைய மகள் தீனாள், அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால் பாருங்கள், தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே அவள் ஊரை சுற்ற ஆசைப்பட்டாள். அங்கே சீகேம் என்கிற ஒரு ராஜாவினால் கெடுக்கப்பட்டாள். அதனாலே அங்கிருக்கிற ஒட்டுமொத்த ஆண்கள் எல்லாம் பாருங்கள் யாக்கோபினுடைய பிள்ளைகளால் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். ஒரு தேசத்தினுடைய அத்தனை ஆண்களும் வெட்டி கொல்லப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பாவுக்கு பயந்திருப்பார்களானால், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்களானால், அப்பாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருப்பார்களானால் அந்த குடும்பம் எப்படி சிறப்பாக இருந்திருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பா ரொம்ப முக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நாகரீக பிள்ளைகள் நாகரீகமாய் வாழ முடியாத சூழ்நிலையிலே இருக்கிற தகப்பன்மார்களை கைவிடுகிறார்களே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோர்களை கைவிடாதிருங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு அடங்கியிருங்கள். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அவர்கள் தன்னை காட்டிலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அநேக நன்மைகளை செய்யும்படிதான் எல்லா பெற்றோரும் இருப்பாங்க. அதிலும் 10 மாதம் சுமந்து பெறுகிற தாய் மிகவும் அன்பாய் உங்களை நேசித்து வளர்க்கலாம். ஆனால் தகப்பன், அப்பா ரொம்ப இனிமையாய் உங்களை வாழ்நாள் முழுசும் சுமக்க வேண்டியதிலே அவன் கடமைப்பட்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் வளர்ந்தவுடன் நீங்கள் என்ன செய்றீங்க? நாகரிகத்தை படித்துக் கொள்ளுகிறீங்க, அநேக பட்டம் பதவிகளை வாங்கிக் கொள்ளுகிறீங்க. ஆனால் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கைவிட்டு விடுகிறீர்கள். உங்கள் பெற்றோரை கைவிடுகிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதை வாழ்நாள் முழுசும் நீங்க சுமக்க ஆயத்தமா? எனக்கு அருமையானவர்களே, அநேக முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அநேக முதியோர் இல்லங்கள் திறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? பிள்ளைகள் சரியில்லை, பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியில்லை. அருமையானவர்களே, தாயும் தகப்பனும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிற போது அந்த கண்டிப்புக்கு ஏற்றபடி பிள்ளைகள் அடங்கி நடக்கிறது ஆசீர்வாதத்தை குறிக்கும் அல்லவா? இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்ப்பத்தின் கனி அவரால் வருகிற பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு ஏன் கீழ்ப்படிவதில்லை? நாகரிகமான உடைகளை உடுத்தி
கேவலப்படுத்துகிறீர்கள். தகப்பன் இந்த நாட்கள்ல பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் உங்களுக்கு இறங்குகிறவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக உங்கள் தாயையும் தகப்பனையும் நீங்கள் கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அருமையான நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக மாறட்டும். நீங்கள் எப்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, எப்பொழுது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறீர்களோ, எப்பொழுது பரிசுத்தாவிக்குள்ளே மகிமையா இருக்கிறீர்களோ, அப்படி இருக்கிற எல்லா பிள்ளைகளும் பெற்றோருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து நல்ல காரியங்களை செய்யுங்க. இன்றைக்கு அந்த முடிவெடுங்க. உங்க பெற்றோரை கைவிடாதிருங்க. பெற்றோர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தூதர்களைப் போல உங்களுக்கு இருக்கிறார்கள். எனவே கைவிடாதிருங்கள். நீங்கள் பெற்றோரை வயதான காலங்களிலும் பலவீன காலங்களிலும் அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களை விட்டு விலகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யட்டும். ஓகேவா? கர்த்தர் உங்களை கனமனட்டும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.